கடினமான பயணம் உண்மையிலேயே. அதுவும் சும்மாவே இந்த இண்டிபெண்டன்ட் கலைஞர்கள், சொல்லிசை கலைஞர்கள் சொல்லுவது எப்பயுமே சவால் நிறைந்த ஒரு பயணம். ம். அது உங்களுடைய பயணம். அது நிறைய பேர் அறிந்த விடயம். எப்படி இந்த பாயிண்ட் வரைக்கும் எப்படி இருக்குது இந்த இசை கலையோடு சேர்ந்த இந்த வாழ்க்கை? கண்டிப்பா அது ஒரு அனுபவம்னு சொல்லலாம். ஏன்னா, தனி இசைங்கிறது வந்து நம்ம ஊருக்குள் ஒவ்வொரு தமிழர் அ என்ன சொல்றது, நம்முடைய வாழ்வியலுக்குள்ளேயே நெறைய இசை ஆமாமா. இருக்கு. ம். அதுதான் தனி இசை ம், ஆக்சுவலி. ம். இப்போ நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டாலும் அது தனி இசைன்னு தான் சொல்லணும். நம்முடைய இலக்கியங்கள்ல வரக்கூடிய முக்கியமான பாடல்கள் எல்லாமே தனி இசை ஆமா, தான். ஆமா, ஆமா. அப்புறம் பழமொழிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, பாட்டிங்க, ஒப்பாரி ம். பாடல்கள், ம். நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே எனக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா தான் தெரியும். கண்டிப்பா, இன்னைக்கு கண்டிப்பா. அதுக்கான ஒரு 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 டெர்ம் உருவாகியிருக்கு. ஆனா, ம். அது வாழ்வியல்ல தான் இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் கண்டிப்பா. அந்த மாரியான வாழ்க்கை சூழல்லருந்து வர்றதுனால, என்னால அத 2த்தையும் பொருத்தி பார்க்க முடியுது. என்ன நமக்கு கல்வி கிடைச்சிருக்குது, நமக்கு இதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறதுனால, ம். நம்முடைய முன்னோர்களுடைய கலை வடிவங்கள் எல்லாமே எவ்வளோ அவங்க அத பாதுகாத்துருக்காங்க. அதனுடைய தனித்தன்மைய வந்து என்ன ம். சொல்றது, வாய்மொழி இலக்கியமா, ஓரல் ட்ரெடிஷனா நெறைய கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு இந்த பயணத்துக்குள்ள நான் நான் பயணப்படணும்னு நெனைக்கிறதுனால, நான் என்னுடைய பாதைய வந்து முழுக்க இந்த தமிழர் பண்பாடுகளையும், குறிப்பா ம். தமிழ் மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பாகுபாடுகளை களைந்து அவர்களை அம் ஒரு கலைங்கிற ஒரு 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 புள்ளியில் குடைக்குள்ள இணைப்பது. ம். ஒன்றிணைக்கிற ஒரு வேலைய செய்யணுன்ற புள்ளியில நகர்றேன். அதுக்கான முயற்சியா, அதுக்கான பயணமா இத நான் பார்க்குறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அதை உண்மையிலேயே வெற்றிகரமாகவும் நீங்கள் அதை முன்னெடுத்து வருகின்றீர்கள் பார்க்கின்ற நன்றி, பொழுது நன்றி. இதுவரைக்கும். உங்களுடைய அந்த புரிதல் உண்மையிலேயே அது எனக்கே கேட்கும்போது, அட ஆமா அப்படி இல்லன்னு வருது. உண்மையில ம்ஹ்ம். அந்த எங்களுடைய இலக்கியங்கள் கூட நீங்க சொன்ன மாரி அதை ஒரு ஒரு தனி இசை சார்ந்த விடயம், வாழ்வியலை சூழ்ந்த ஆமா. விடயமா பார்க்கின்ற அந்த புரிதல் என்பது உணர்வுகள மிக முக்கியமானது. வெளிப்படுத்துற ஒரு சுதந்திரம் வந்து அ நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்குன்னு நான் கண்டிப்பா, கண்டிப்பா. உணர்றேன். ம். அதனுடைய தொடர்ச்சி தான் நாம எல்லாரும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிச்சயமா. நமக்கு வந்து பல ஃபார்ம் இருக்கு. இந்த ஹிப்ஹாப் மியூசிக் இருக்கு. நம்ம வந்து ஒரு ரொம்ப மேற்கத்திய அ இப்ப இசை வடிவங்களுக்குள்ள போனாலும், அந்த ம். ரொம்ப அழகா எல்லா இடங்கள்லயும் பொருந்தக்கூடியது வந்து இந்த மொழியா இருக்கு. ம். அதுதான் நானும் ஒரு கருவியா பயன்படுத்துறேன். ம். ஸோ, கண்டிப்பா, அதனால கண்டிப்பா. எனக்கு வந்து அதுதான் நான் முதல்ல மென்ஷன் ம். பண்ணேன். இது நம்முடையதுங்கிற சொல்றத விட, இது நம்மகிட்ட வந்திருக்கு. ம். பல ஆமா, ஆமா, பேருடைய ஆமா. உழைப்பின் மூலமா. கண்டிப்பா, யாஹ்! கண்டிப்பா. யாஹ்! அந்த விடயத்தை இன்னும் அதிக மக்களுக்கு கொண்டு செல்றது என்று சொல்லி ஆமா. பார்க்கின்ற பொழுது, இப்ப ஒரு 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 விஷயத்த இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த நாட்டுப்புற பாடல், ஒப்பாரி பாடல்கள் அப்படியான விடயங்களை எல்லாம் கொண்டு செல்லும்போது கமர்ஷியலி அந்த அந்த கமர்ஷியல் என்கின்ற ஒரு ஒரு விடயத்துக்கு ஃபிட் பண்றது வந்து எந்த அளவுக்கு அது ம். எந்த அளவுக்கு அது சேலஞ்சிங்கா இருக்கா? எந்த மாதிரி இருக்காது? ஆமா. ஏன்னா, நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நான் நான் இந்த நாட்டுப்புற கலைகள், மார்ஜினலைஸ்ட் விளிம்பு நிலை மக்களுடைய கலைகள். ம், ம், விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை எப்படி வந்து இங்க வந்து மேட்டுக்குடி சமூகங்களால வந்து அம் அ என்ன சொல்றது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுதோ, ம். அதே மாரி அந்த கலைகளும். அது ம், 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 ம். வாழ்க்கையில அதாவது அரசியல் எப்படி வந்து நாட்ல இருக்கோ, அதே மாரி பாட்டுலயும் இருக்கு. அப்படி ஆமா, ஆமா, சொல்லலாம். ஆமா, ஆமா. அப்போ அதையும் இந்த கலைஞர்களும், இந்த கலை வடிவங்களும் ஃபேஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு ம். நமக்கு தேவை வந்து இந்த இண்டஸ்ட்ரினா என்ன? இந்த 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 இசை சார்ந்த இந்த துறை வந்து எப்படி இயங்குது? இதுல வந்து ம். எப்படி நம்முடைய நம்முடைய பண்பாட்டுக்கான வேல்யூங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருசு தான். அத ம். மறுப்பதற்கு இல்ல. ஏன்னா அது 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. நமக்கே தெரியாது அது 2000 வருஷங்கிறதே ஒரு தோராயமான எண் தான். ஆமாமா. அவ்வளோ தூரம் தாண்டி வந்த ஒரு பண்பாட்டு வடிவத்தை இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல ஏத்துறோம். இத ம். வந்து நம்ம ஒரு மெட்டா டேட்டாக்குள்ள கொண்டு போகும்போது, ம். அது உண்மையாவே அந்த கலை வடிவங்கள் சார்ந்த அந்த வாழ்வியல்ல இருக்க மக்களுக்கு அது பயன் தருதாங்கிறது தான் ஒரு கேள்வி இங்க இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த விழிப்புணர்வோட கலைஞர்கள் வரும்பொழுது, நிச்சயமா வந்து அது சமூகத்துக்கு பயன் தரும்னு நான் நினைக்கிறேன். ம். இல்லன்னா அது வந்து ஒரு அப்ராப்ரியேஷன் இடத்துக்குள்ள போயிடும். ஆமா, ஆமா. அப்போ வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்றது, நலிந்த மக்களிடமிருந்து எப்படி ஈஸியா உரிமைகள பறிச்சுக்கலாமோ, ஆ. அதேமாரி அவங்க பாட்டையும் பறிச்சுக்கலாம். ம். அவங்க கவிதையையும் பறிச்சுக்கலாம். ம், அவங்களுக்கு ம், கேட்பார் ம். கிடையாது. அந்த நிலை வந்து மாறணும். அந்த நிலை மாறும்பொழுது, இன்னும் வந்து நம்முடைய கலைகள் பாதுகாக்கப்படும்போது, இன்னும் ஆழமான உண்மைகளும், என்ன சொல்றது, பொதுவா நான் பார்க்குறது இந்த நாட்டுப்புறம், ஒப்பாரி இந்த கலைகள் தான் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறதா இருக்கு. ம், இப்போ நீங்க ம். வந்து ஐடென்டிட்டியா நம்ம என்னவா பிரிஞ்சிருந்தாலும், தேசமா, எல்லைகளா என்ன பிரிந்தாலும் இயற்கை எல்லாருக்கும் ஒண்ணா தான் இருக்கு. ஆமா, அப்போ ஆமா, ஆமா. இணைக்கிற புள்ளி ஒண்ணு தேவைப்படுது. இப்போ மொழி கூட தமிழர்களை மட்டும் தான் இணைக்கும். ஆனா ம். இயற்கை எல்லாரையும் இணைச்சிரும். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ இந்த இயற்கையையும், இந்த மொழியையும் பாதுகாக்கிறது இந்த ஃபோக் ஆர்ட்ன்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா, அப்டின்னா கண்டிப்பா. அதுக்கான அத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். ம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிச்செஸ்ட் அசெட் அப்டின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ம், ம், ம். ஒரு 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 கிராமத்தில சாதாரணமா ஒரு நாத்து நடும்போது பாடக்கூடிய பாடல் இருக்கு இல்லைங்களா? அந்த பாடல் வந்து ஒரு இன்டர்நேஷனல்
சாங் அப்படிதான் என் கண்டிப்பா, மனசு கண்டிப்பா, சொல்லும். கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அந்த ஒரு அது ஒரு 1000 ஆண்டு கால பாடலா இருக்கும். ம். அது நமக்கே தெரியாது. அதான், அதான், அப்போ அதான். அந்த வேல்யூவை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும்னா இந்த இந்த அவேர்னஸ் தேவைப்படுது. இந்த கண்டிப்பா. இண்டஸ்ட்ரி பற்றி எஜுகேஷன் தேவைப்படுது. ம். நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட இசை வடிவங்களில் அதை நான் சரியாக பொருத்தணும்னு முயற்சிக்கிறேன். ம். நம்ம செய்ய முடியாதவற்றை நமக்கு அடுத்த தலைமுறை வந்து செய்யும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அது நீங்க சொன்ன மாரி தான் உண்மையிலேயே அந்த அந்த இந்த மொழி என்பது குறிப்பா தமிழ் மொழியை சார்ந்து எடுத்துக்கொள்கின்ற பொழுதும், அது சார்ந்த கலை வடிவங்கள், இசை வடிவங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நீங்க சொன்ன மாரி அது நிறையவே நலிந்த மக்களிடம் தான் இருக்கின்றது. அது ஆமா, மக்கள் ஆமா. அழுத்தப்படுகின்ற பொழுது எப்படின்னா எல்லாம் சேர்ந்து உழைக்கும் அழுத்தப்படும் பொழுது. மக்களிடம் தான் வந்து உண்மையான அந்த வெளிப்பாடு. ஆமா, ஆமா. அந்த வெளிப்பாடு தான் வந்து கலை இல்லையா? ம், ம், அப்போ ம். சுதந்திரமா பாடக்கூடியது, ம். வாழ்க்கையினுடைய எல்லா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பாட்டால நிறைஞ்சிருக்கு. ம். அப்போ இந்த பாடல்களை எல்லாம் உருவாக்குறது, கடினமான வயல் வேலைகள்ல கடினமான வேலைகள் செய்யும்போது கூட, நிலமில்லாத, நாடில்லாத எப்படியெல்லாம் வாழும்போது கூட அந்த பாடலை மட்டும் விடவே இல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் வச்சு தான் நம்ம வந்து இப்ப நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னா, அந்த பாடல் தான் என்ன கொண்டு வந்திருக்கு. அந்த கண்டிப்பா. பாடலை என்கிட்ட கொண்டு வந்து குடுத்தவங்க இங்க வரல. ம், நான் தான் ம். வந்திருக்கேன். ஆமா, ஆமா. அப்ப நான் அத பேசணும் இல்லையா? கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. இடம் தான் நான் பொதுவாவே என்னுடைய நண்பர்கள், நான் சந்திக்கிற மனிதர்களோட நான் இத பெருசா உரையாடுவேன். ஏன்னா நம்முடைய பண்பாடு என்பது நம்ம வந்து பொருளாதாரத்துல வந்து கம்மியா இருந்தாலும், பண்பாட்டுல உயர்ந்தவர்கள்னு சொல்லுவேன் நானு. ம், 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 ம். வி மைட் பி எக்கனாமிக்கலி லோ பட் வி ஆர் கல்ச்சரலி ரிச்செஸ்ட் ம். அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். கண்டிப்பா. யா அது உண்மைதான். அதுதான். ஆமா. ம், ம். நிச்சயமா. அந்த ஒரு எண்ணம் தான் என்னை வழிநடத்துது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. நீங்க சொன்ன மாரி அந்த இவ்வளவு இப்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த ஒரு இசை வடிவம் நாங்க சூப்பர் ஹிட் என்று சொல்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு 1000 ஒரு பாட்டு, ஒரு 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 இசை வடிவம், ஒரு டியூன் இவ்வாறு 1000 ஆண்டுகள் கடந்து வருதுன்னு சொன்னா, அதுதான் உண்மையான ஒரு சூப்பர் ஹிட். ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அது எந்த அது டிவைஸுமே சிலாகிக்கப்படும். இல்லாம, எந்த ஆமா, ஆமா. டெக்னாலஜியுமே இல்லாம, வாய்மொழியிலேயே இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, அதுல ஒரு ம். பெரிய ஆச்சரியம் நிறைந்திருக்கு. ம். அதோட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நாம தான் அதனுடைய தொடர்ச்சி. ஆமா, ஆமா. நம்ம ஒவ்வொருவருமே தான் நான் சொல்றேன். கண்டிப்பா. எல்லாருக்குள்ளயுமே அந்த ஸ்பார்க் இருக்கு. ம். அத நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நம்முடைய லாபத்துக்காகவும் அத பயன்படுத்தலாம். இல்ல சமூக நோக்கத்துக்காகவும் அத பயன்படுத்தலாம். நான் வந்து சமூக நோக்கத்துக்காக அத பயன்படுத்தணுன்ற இடத்துலருந்து நான் பண்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா. தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த வாழ்வியல், சமூகம் சார்ந்த விடயங்களை சொல்லுகின்ற இந்த இசை பயணம் என்பது மிகவும் ஒரு ஆக்கபூர்வமாக செல்லுகின்றது. அது நாங்கள் கவனித்து வருகின்ற விடயம். இப்ப நிறைய பேசினால ஒரு சில வரிகள் உங்களுக்கு அந்த என்ஜாய் என்ஜாய் பாடல் அத அத பாடாம உங்கள விட்டா பொதுஜனம் கோவிச்சுக்குவாங்க. ஐயோ! சில வரிகள் கேட்கலாம். கண்டிப்பா, ம். கண்டிப்பா. அடி அல்லி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, முல்லை மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு குத்தாலமே, சுருக்கு பையம்மா, வெத்தல மட்டையம்மா, சுமந்த கையம்மா, மத்தளம் கொட்டியம்மா, தாயம்மா, என்ன பண்ண மாயம்மா, பள்ளியம்மா பேராண்டி, சங்கதிய கூரேண்டி, கண்ணாடியே காணோண்டி, இந்தார பேராண்டி. இல்ல எவ்வளவு விஷயங்கள் ஒரு பாட்டுக்கு அது எவ்வளவு கால உழைப்பு இந்த பாட்டுன்ற வரிகள்ல உருவாக்கம் என்பது? அ இல்ல அது எழுது ஆச்சரியமா இருக்கு. அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளவு விஷயத்த நீங்க மேக்ஸிமம் அதுக்குள்ள அந்த இந்த வாழ்க்கை சார்ந்த, மக்கள் சார்ந்து கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பா எழுதுறதுக்கு கம்மி நேரம் தான் எடுத்துச்சு. ஆனா ம். இது அனுபவத்துல இருந்து ஆமா, தான் ஆமா. பிறகு அந்த வந்தது. ஐடியா நீண்ட காலமாக ஆமா. இருந்திருக்கும். ஆமா. நான் எப்பவுமே யோசிப்பேன், நம்ம வி ஆர் ஜஸ்ட் மீடியம் ம். அப்படிதான் நான் நினைப்பேன். ம். ஏன்னா நம்ம சந்திக்கிற மனிதர்கள் நம்மள நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. மனிதர்கள் என்பவர்கள் வெறுமனே உடல் உயிர்கள் அல்ல, அது ஒரு ஆற்றல்ல, அது ம். ஆமா, எனர்ஜி. ஆமா, ஆமா. அப்போ நாம அவங்ககிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறோன்றத நான் இது ம். பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் எங்க பாட்டி தான் மெயினா. என் பாட்டியோட எனக்கு நிறைய உரையாடல்கள் இருக்கு. அவங்க 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 எப்படின்னா, இப்போ எங்க தாத்தாலாம் வந்து அதாவது இந்தியா சமூகம் வந்து ஒரு சாதிய சமூகம். கரெக்ட்டா? ம். அப்போ அங்க வந்து ஏகப்பட்ட பாகுபாடுகள் இருக்கு. ஹைரார்க்கியல் சொசைட்டி. அப்படி இருக்கும்போது எங்க தாத்தாலாம் வந்து செருப்பு போட்டு தெருவுல நடக்கக்கூடாது அப்படின்னு ம். சொல்லுவாங்க. ம். ஆனா இன்னைக்கு நான் வந்து அதே ரோட்ல வந்து நான் வந்து கார்ல போறேன். ஆனா ம். எனக்கு அது ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கலல்ல. ம். அப்போ இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காம தடுத்த இந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த ம். அமைப்பு ம். வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் சிஸ்டம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஆமா, ஆமா. அப்போ அவங்க கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்க ஆசைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ம். எனக்கு பாட்டு பாடணும்னு விருப்பம் இருந்தது. ம். எனக்கு இதை பண்ணணும்னு விருப்பம் இருந்தது. நீங்க அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த நிறைய விஷயங்கள அவங்க பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ம். அதுதான் என்னுடைய பாட்டு actually. நிச்சயமா, நான் நிச்சயமா. அதான் அப்படியே எழுதுறேன். ஆமா, ஆமா. அத அப்படியே வெளியில் கொண்டு வர அது பெரிய பெரிய விடயம். இப்ப அடுத்த கட்டங்களுக்கு இந்த வாழ்க்கை முறை, நலிந்த மக்களுடைய வாழ்க்கைகள், பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த விடயங்கள், மொழி சார்ந்த விடயங்களை எடுத்து செல்லுகின்ற பொழுது எங்களுடைய கைகள் தான் இருக்கின்றன சொல்லுகின்றீர்கள். ஒரு இளைய தலைமுறையைச் சேர்ந்த ஒருவர். இப்ப நீங்கள் அந்த பணிகளை சரியாக செய்து வந்தாலும் கூட, இப்போதைய காலத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொள்வது, தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொள்வது வருகின்ற பொழுது, இந்த கலை வடிவங்களை அவ்வாறு மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்று வந்தால், அது எந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்கின்றது, நம்பிக்கை தருவதாக இருக்கின்றது?
அது நம்ம கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய நோக்கம் தான் இது ம். எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ம். இப்போ எல்லார்கிட்டயும் அசெட் இருக்கு. யார் வேணாலும் திருக்குறள பயன்படுத்தலாம். யார் வேணாலும் அது தமிழர்களுடைய பொது ஆமா. சொத்தா இருக்கு. அப்ப அத நம்ம என்ன நோக்கத்துக்காக எப்படி அத மாத்துறோம்? ம். அதுலேருந்து ஒரு பாட்ட உருவாக்குறீங்களா? அது எப்படி உருவாக்குறீங்க? என்ன நோக்கத்துக்காக உருவாக்குறீங்க? இப்ப அதுலேருந்து ஒரு ஹிப்ஹாப் சாங் பண்ணலாம். ம். அத இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கிற நோக்கத்தோட பண்ணலாம். அந்த நம்முடைய நோக்கம் தான் அது வழிநடத்தும்னு நான் நினைக்கிறேன். ம். அதுக்கு தொழில்நுட்பம் உதவியா இருக்குது. ம். இப்போ கனடாவுக்கு வரோம், அமெரிக்காவுக்கு வரோம். இங்க இருக்கிற தொழில்நுட்பங்கள்லாம் பார்க்கும்போது, ஆஹா! இவ்வளோ உயர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தோட இந்த உலகின் உயர்ந்த மொழி சேர்ந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு ஆசை ம். எனக்கு ஏற்பட்டுனே இருக்கும். ஓகே. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்முடைய பண்பாடு, நம்முடைய மெட்டு, நம்முடைய நாட்டுப்புறம், நம்முடைய இது ஒரு டால்பில கேட்கணும். ம். ஒரு ஒரு என்ன சொல்றது? வேர்ல்ட்லயே ஸ்டாண்டர்டான மியூசிக் என்னவோ, தி பெஸ்ட் எதுவோ, ஏன்னா நம்ம மொழி தி பெஸ்ட் இல்லையா? ஸோ அத நம்ம கம்பைன் பண்ண அதுக்கான ஒரு ஒரு அது ஒரு பிரிவிலேஜ் தான் அது ஆக்சுவலி. ம். ஆமா, அதுக்கு ஆமா. ஒரு பயணம் இருக்கு. இப்போ கண்டிப்பா. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஆல்பம் பண்றதுக்கான ஒரு எனர்ஜி இருக்கு. அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது, அத நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ சரியா உயர்ந்த தொழில்நுட்பத்தோட இந்த மாதிரியான நம்முடைய மொழியோட உயர்வ கொண்டு போய் வைக்கும்பொழுது, கண்டிப்பா அது என்னைக்கு கவனிக்கப்படுதுங்கிறது முக்கியம் இல்ல. அது எப்போது கவனிக்கப்பட்டாலும் அதுல இருந்து அது ஒரு பெஞ்ச்மார்க்கா கண்டிப்பாக. இருக்கணும்ன்றது ஒரு நம்பிக்கை. நிச்சயமா, அதுல தான் நிச்சயமா. ஒர்க் பண்றேன். எனவே அந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் அவற்றினை கொண்டு செல்வது எங்களுடைய கைகளில் ஆமா, இருக்கும்போது, ஆமா, அதை ஆமா. சரிவர செய்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த ஆல்பம் எல்லாம் பற்றி பேசினபோது, உங்களுக்கு நெருக்கமா இருக்கின்ற இப்போதைக்கு ஞாபகம் வருகின்ற ஒரு பாடல் எல்லாத்தையும் ஒரு சொல்லி இப்போதைக்கு கேட்கலாம். ஆராரோ அடி ஆராரோ 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 ஆரிராரிராரோ யாராரோ ஆண்டுக்கிட்டு போகிறானே ஆராரோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலம்மடி ஏலேலோ ஏமாத்தும் பொழப்புக்கு வேஷம் கட்டி போறாரோ ஊரான ஊரிழந்த ஒத்தப்பன தோப்பிழந்த பேரான கண்டியில பெத்த தாய நான் மறந்த சீரான சீம விட்டு சிரழிய காடு வந்து கூட தலை மேல குடிவாழ்க்கை கானகத்தில் கங்காணி கங்காணி கருத்த கோட்டு கங்காணி 4 ஆளு வரலன்னாக்கா நக்கி போவான் கங்காணி எல்லோரும் வா எல்லோரும் வா எல்லோரும் வா எல்லோரும் வா எல்லோரும் வா. ஒரு ஹிட் ஆல்பம் ஒன்று ரெடியாக கொண்டிருக்கின்ற விளங்குது. உண்மையிலே பார்த்தா அ அந்த நீங்கள் அந்த வாழ்க்கையோடு பயணப்பட்டு அந்த விடயங்களை கற்றுக்கொண்டு எடுத்து வருகிறேன்னு சொல்லும்போது, அது நம்புவதற்கு கடினமாக இருக்கிற அளவுக்கு இருக்கிறது உங்களுடைய பாடுகின்ற திறமை. அந்த இப்ப இந்த மாதிரியான விடயங்களை நாட்டுப்புற பாடல் சார்ந்த விடயங்களோ, இல்லாட்டி இந்த ஒப்பாரி பாடல் சார்ந்த விடயங்கள் நிறைய பேர் அவற்றினை முயற்சிக்கின்றார்கள் கணிசமாக. அவற்றினை இந்த அ திரை இசைத்துறைக்குள் கொண்டு வருவது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் சொல்லக்கூடிய விடயங்கள்? திரை இசைக்குள்ள இந்த பாடல்கள் வருவது ஒரு புகழ் வெளிச்சத்தை கண்டிப்பா அது மேல கொடுக்கும். ஒரு ஸ்பாட்லைட்ட கண்டிப்பா கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஃபேஸையும் தாண்டறதா நான் ஃபீல் பண்றேன். நாட்டுப்புற பாடல்கள் திரை இசையில தான் அது மக்களுக்கு தெரியணுங்கிற காலகட்டத்தில இப்ப தாண்டுது. ஆமா. அப்படி கிடையாது. ஏனென்றால் திரை இசையிலேயே இப்போ பாடல்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு பார்த்தீங்கன்னா, சினிமால நிறைய பாடல்கள் கேட்கறதில்ல. அப்ப இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய வருது. அது என்ன ஆகும்னா, நேரடியா கலைஞரை மக்கள்கிட்ட கொண்டு போகும். அப்ப இந்த சினிமாங்கிற மீடியத்தினுடைய உதவிய அது நாடாம, நேரடியா அது போய் மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு நினைக்கிறேன் நானு. இங்க அப்படிதான் இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப அமெரிக்கால நேரடியா ஆர்டிஸ்ட் ஒரு பாடல் பண்றாரு. அதுக்கு கான்செர்ட் வராங்க, என்ஜாய் பண்றாங்க. அது அவங்க பிசினஸ் அது நோக்கியே நகருது. அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டா நம்முடைய மண்ணின் கலைகளை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இல்லைன்னா சினிமாங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு ஸ்பேனர் மாட்டலாம். ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கிளீன் அப் ஒர்க் பண்ணலாம். இல்ல ஒரு மேனேஜரா இருக்கலாம். ஒரு சூப்பர்வைசர். இப்போ இண்டஸ்ட்ரியில நமக்கு ரோல் தான் இருக்கும். யூ கான்ட் பி எவ்ரிதிங் இன் அன் இண்டஸ்ட்ரி. ஆமா. பட் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு வரும்போது ஒரு பாடலினுடைய முழுமையா ஒரு பாடலை உருவாக்குறத ஒரு ஆர்டிஸ்ட்னால பண்ண முடியும். எல்லாராலையுமே அது முடியும் ஆக்சுவலி. எல்லாருமே பாட்டு ஏன்னா நம்ம தாலாட்டு கேட்டு வளர்றோம். எல்லாருமே இசையோட தான் வளர்றோம். இப்போ சும்மா எங்க அக்கா குழந்தையோட விளையாடினே இருந்தா, எங்க அக்கா குழந்தை திடீர்னு ஒரு பாட்டு பாடுது. அதுல ஒரு டியூன் இருக்கு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு. என்னடா இது? ஒரு குழந்தைகிட்ட ஒரு டியூன் இருக்கு, ஒரு பாட்டு இருக்கு, அவகிட்ட ஒரு லிரிக்ஸ் இருக்கு. இவ்வளவுதானே? இதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இப்படி பண்ணா இது ஒரு பாட்டு தானே? இப்போ நம்ம இயல்பிலேயே கலைஞர்கள் தான். அந்த மாதிரியான ஒரு ஈகோசிஸ்டம் டெவலப் ஆகும்போது கண்டிப்பா இந்த மண்ணின் கலைகள் எங்கேயும் சிந்தாம சிதறாம
அது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ம். ஆனால் சினிமா நிச்சயமாக இந்த இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸுக்கு ஒரு வெளிச்சத்தை வெளிச்சத்தை தந்திருக்கு. காட்டுது. ஆமா, ஆமா. ஆனால் இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸினுடைய டெஸ்டினேஷன் வந்து சினிமா அப்படின்னு நான் நம்பலை. ஆமா, ஆமா, ஆமா. இது வந்து அதை விட ரொம்ப பெருசு அப்படின்னு நான் 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 நம்புகிறேன். கண்டிப்பா. கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா, சினிமாவில் ஒரு நாட்டுப்புற பாடல் வரதை விட ம். நாட்டுப்புற கலைகளை பற்றி ஒரு சினிமா வரணும். ஆமா, ஆமா, ஆமா. ம். ஒப்பாரியை பற்றி ஒரு சினிமா ஒரு வரணும். ஆமா, ஆமா. அவ்வளோ பெருசு இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா. அதுக்கான அது நம்முடைய காலத்திலையோ இல்லை நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையோ நிச்சயமாக அதை செய்யணும். ம். அப்போ தான் வந்து நம்ம மண்ணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம மண்ணை நம்ம நேசிப்போம். ம். மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது பாட புத்தகத்தில் கிடையாது. அது நம்முடைய ஆன்சஸ்டர்ஸ்னுடைய வார்த்தைகளில் இருக்குது, அவங்களுடைய பாடல்களில் இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே நம்ம நுழையணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்ட்டை ரசிக்கணும். அப்போ கண்டிப்பா. சினிமா வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதான் இனிமேல் எல்லாரும் இதே மாதிரி இதே தான் ஆமா, ஆமா. ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். ம். அப்போ அந்த ஃபார்முலாக்குள்ளே என்ன ஆகும்னா, ரியாலிட்டி அடிபட்டு போயிடும். ஓகே, இவர் பாடினா நல்லாயிருக்கும், ம். இவர் பாடினா நல்லாயிருக்கும், இல்லை இப்படியான ஒரு இடத்துக்குள்ள அது போயிடும். ஆனால் அது மார்க்கெட்டுடைய டிமாண்டு. ம். ஆனால் அந்த கண்டிப்பா. ஆர்ட்டுங்கிறது அது ஒரு காட்டு செடி மாதிரி, ஆமா, ஆமா. யாருமே தண்ணி ஊற்றாமல் அது வளரும். ஆமா, ஆமா. அந்த அதுக்கு ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இங்கே இந்த காடே ஒரு ஆரோக்கியமான காடாக இருக்கும். ம். அப்படி நிறைய கலைஞர்கள் வரணுன்றது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக அது எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரணும்னு நான் அப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம், இப்போ ம், என்னன்னா, ம். நம்மளே ஓனாக ஒரு சாங்கை பண்ணணும், முழுமையாக பண்ணணும். ஃபிலிம்ஸுங்கிறது ஒரு வாய்ப்பு தர்ற தளம், நமக்கு இன்கம் தர்ற தளம். கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வேலை செய்யணும். அதையும் நான் செய்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஆமா. இது 2 தளங்களிலும் பயணிப்பது. ஆமா, நிச்சயமாக என்னன்னு சொன்னா, நீங்க சொன்ன மாரி தான். இந்த இண்டிபெண்டன்ட் பாடல்கள் என்று வருகின்ற பொழுது, அதில் நிச்சயமா எந்தவித அட்ஜஸ்ட்மென்ட்டும் இல்லாமல் நாங்களாக எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க ஆமா. முடியும் என்று வருகின்ற அது பொழுது, ஒரு அந்த பெரிய பாடல் வெற்றி அடைய ஃப்ரீடம். வேண்டும். இன்னைக்கு ம். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சமூக பிரச்சனையை நீங்கள் பேசணும்னா, ம். நீங்கள் சினிமாவில் நினச்ச உடனே பேச முடியாது. ஆமா, ஆமா, ஆமா. ம். ஆனால் இண்டிபெண்ட்டாக பேசலாம். பேச முடியும். ஆமா. இப்போ இண்டிபெண்ட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகுது. ம், ம், ம். இது பேசினா ஹிட் ஆகிடும், இது பேசினா. ஆமா, ஆமா, ஆமா. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா அப்படி இல்லை. ஆமா. ஒரு புளிய மரம் இருக்கணும், ஒரு வேப்ப மரம் இருக்கணும், ஒரு தென்னை மரம் இருக்கணும், ஒரு ஈச்ச மரம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் காடு. ம். கண்டிப்பா, வெறுமனே கண்டிப்பா. அது புளிய மரமாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆமா, ஆமா, ஆமா. அப்போ அந்த டைவர்சிட்டி வந்து இங்கே தேவை. கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து அப்படியே அந்த நேச்சரோட ஃபார்முலாவை மியூசிக்குள்ளே அப்ளை பண்ணால், ம். இங்கே எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸும் எல்லா விதமான இசை வடிவங்களுக்கும் ஜனநாயகமான ஒரு இடம் இருக்கும்போது, அந்த கலைஞர்களும் அந்த கலை சொல்கிற கதையும் வாழும். கண்டிப்பா. அதுதான் நமக்கான ஊட்டச்சத்து. ஒரு கண்டிப்பா. பண்பாட்டு ஊட்டச்சத்துன்னு ம், எடுத்துக்கலாம். ம். ஆமா, கண்டிப்பா. கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு விஷயத்தையும் செய்திடலாம். இந்த வாதி ரைடு அது கொஞ்சம் கேட்கலாம். கண்டிப்பாக ம். கண்டிப்பாக. நிக்காத மறுபடி சிக்காத ஒரு முறை தொட்டாலே கெட்டானே பதிலடி பக்காவா வெப்பானே தெருவில் நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழில் இருக்குது பொதுமறை எதுக்குன்னு விறகுற பழக்கமும் எனக்குல எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம் உண்மை உரைக்கும் கட்டாயம் மண்ணை திரட்டும் பேதங்கள் இல்லாதிருக்கும் நாடெங்கள் கண்ணாய் இருக்கும் இதுவரை பொருத்தம் சும்மா அடி ஒழுங்கினுமே கும்மா இதுவரை பொருத்தம் சும்மா அடி ஒழுங்கினுமே கும்மா கண்டம் கதறடி நண்டும் சிண்டும் உதறடி உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு தளபதி.